எல்லாருக்கும் ஹாப்பி 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 கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸுக்கு வேண்டி எல்லாரும் சூப்பராக ஆயத்தாயிட்டு இருக்கீங்க. கிறிஸ்மஸ் நாட்களில் ஊரே பார்க்கக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கே பார்த்தாலும் கிறிஸ்மஸ் ஸ்டார், கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் கிரிப்ட், சாண்டா கிளாஸ், கிறிஸ்மஸ் கேரல், கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு, கிறிஸ்மஸ் கிரீட்டிங்ஸ், கிறிஸ்மஸ் கேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ரிப்பரேஷன்ஸ். தெருவு விளக்குகளே இல்லாத இடங்களெல்லாம் இப்போ அவ்வளோ பிரகாசமா ஜொலிக்கிற நேரத்தில் நம்ம ஊரா இது அப்படின்னு நமக்கே ஆச்சரியமா தோணுது. ஏன் எல்லாரோட வீட்லேயும் கிறிஸ்மஸ் ஸ்டார் கட்டியிருக்காங்க? கிறிஸ்மஸ் ஸ்டாருக்கும் கிறிஸ்மஸுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னுலாம் உங்களுக்கு கேள்விகள் இருக்குதா? பைபிள் படி பார்த்தோன்னா இயேசுவோட வளர்ப்பு தந்தையான யோசேப்போட சொந்த ஊர் நசரேத். ஆனா இவர் ஒரு வரி செலுத்த வேண்டி பெத்லஹேம் போறாரு. கூகுள் படி பார்த்தோன்னா நசரேத்லண்டு பெத்லஹேம் போக கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆகும். ஸோ இப்படி 4 நாட்கள் பயணம் பண்ணி தான் யோசேப்பும் அன்னை மரியாவும் போறாங்க. அன்னை மரியா அந்த நேரத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இப்போ ஜெருசலேம் பெய்யாச்சு. அதுக்கப்புறமா அவங்க தங்க இடம் தேடுறாங்க. எல்லா இடத்துலண்டுமே மக்கள் பெத்லஹேமுக்கு வரி செலுத்த வந்திருந்தனால எல்லா வீடுகளுமே கிட்டத்தட்ட ஃபுல்லாகி தான் இருந்தது. ஸோ யோசேப்பு அன்னை மரியாவை கூட்டிகிட்டு போய் கேட்குறாங்க தங்க இடம் வேண்டி. பட் எங்கேயுமே கிடைக்கல. கடைசியாக அவங்களுக்கு ஒரு மாட்டு தொழுவத்தில் தான் கொஞ்சம் போல் இடம் கிடைக்குது. அந்த நேரத்தில் தான் அன்எக்ஸ்பெக்டடாக ஏசு கிறிஸ்து பிறக்கிறாரு. சம்பவம் என்னன்னா, ஏசு கிறிஸ்து பிறந்த விஷயம் இப்போது அன்னை மரியாவுக்கும் யோசேப்புக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனால் கிழக்குலண்டு சில ஞானிகள் எங்கே எருசலேமுக்கு போய் ஏரோது அரசங்கிட்ட கேட்குறாங்க, யூதர்களோட அரசர் பிறந்திருக்காராமே, அவரோட நட்சத்திரத்தை நாங்கள் பார்த்தோம், அதான் அவங்கள வணங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஏரோது அரசன்கிட்ட போய் கேட்குறாங்க. ஏரோது அரசன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிட்டாரு. பைபிள் ஏரோது அரசன் கலங்கிட்டார், எருசலேம் நகரம் கலங்கிட்டு அப்படின்னு சொல்லுது. அப்புறமா ஏரோது அரசர் அரசவையில் இருக்கிற நிறைய ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு, மெஸ்ஸியா எங்கே பிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவங்க சொல்கிறாங்க பெத்லஹேமில் தான் பிறக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஏரோது அரசன் ஞானிகளையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு, உண்மையிலே ஸ்டார் தோன்றியிருக்கான் அப்படின்னலாம். அப்புறமா எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதும் ஏரோது அரசன் அந்த ஞானிகள்கிட்ட போய் சொல்கிறாரு, நீங்கள் ஃபஸ்ட்டு பெத்லஹேமுக்கு போய் அந்த குழந்தைய பற்றி விசாரிங்க. அது பற்றி ஏதாவது நியூஸ் தெரிஞ்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கும் சொல்லுங்கள். எனக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நானும் அந்த குழந்தைய போய் பார்த்து வணங்குவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏரோது அரசன் அந்த ஞானிகள்கிட்ட சொல்கிறான். அப்போது ஞானிகள் வெளியே வார நேரத்தில் தான் அந்த விண்மீனை வானத்தில் பார்க்குறாங்க. மேபி ஞானிகள் கூட கன்ஃபியூஸ்டாக இருந்திருக்கலாம், குழந்தைய எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னுலாம். பட் இந்த விண்மீன் அவங்கள வழி நடத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருவிவிலியம் அழகாக சொல்லுது. மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்த்தோன்னா, இதோ முன்பு இழந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அடுத்து 10ஆம் வசனம் சொல்லுது, அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் அப்படின்னு. கூகுள் படி பார்த்தோன்னா ஜெருசலேம்லேருந்து பெத்லஹேம் கிட்டத்தட்ட 5 மைல் தொலைவில் இருக்குது. இந்த பயணத்தை நடந்து தான் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3.5 நாட்கள் ஆகுமா. அந்த காலத்தில் இது எப்படின்னு தெரியல. பட் எருசலேமில் இருக்கிற ஏரோது அரசனோட அரண்மனைக்கு வெளியே இருந்து இயேசு பிறந்த பெத்லஹேமில் இருக்கிற மாட்டு தொழு வரைக்கும் ஒரு நட்சத்திரம் ஞானிகளுக்கு வழியை காட்டியிருக்கு. இந்த வழிகாட்டின ஒளி காட்டின நட்சத்திரத்தை தான் நம்ம இன்னைக்கு வீட்டில் பிரதிபலிக்கிற விதமாட்டு ஒரு ஸ்டாராக போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தரையிலண்டு பார்க்குற நேரத்தில் வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் மின்றது மாதிரி தெரியும். ஆனால் உண்மையிலே நட்சத்திரம் அதோட ஒளியை தான் வெளிப்படுத்துது. அது நம்மளோட கண்களுக்கு மின்னுறது, பிரகாசமாக இருக்கிறது மாதிரி தோணுது. யோவான் நற்செய்தி 8:12 ஏசப்பா சொல்லியிருப்பாரு, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் அப்படின்னு. அதாவது இந்த வசனத்தில் ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஏசப்பா தான் இந்த உலகத்தோட வெளிச்சம். ஆனால் ஏசப்பாயை நம்ம பின்பற்றினோன்னா நம்ம இருட்டில் நடக்க மாட்டோம், நம்மளும் மற்றவங்களோட வாழ்க்கைக்கு வெளிச்சமாக மாறுவோம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அடுத்து மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பார்த்தோன்னா, நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஏசப்பா நம்மளும் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எப்படி ஒரு ஆளுக்கு இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க முடியும்? அப்படி நம்ம இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கலாம் அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இல்லை அப்படின்னு சொல்கிறேன்.
யோவானார் செய்தி 3ஆம் அதிகாரம் 19-21 வரைக்குள்ள இறை வார்த்தைகளை நம்ம வாசித்தோன்னா, ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கின்றார்கள் என்பது வெளியாகும் அப்படின்னு இருக்குது. இப்போ சொன்ன இந்த வசனத்தை நீங்கள் பொறுமையாக உட்காந்து யோசித்து பார்த்தாலே புரியும். நம்ம வாழ்க்கையில் நம்ம எங்கே தப்பு பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது நம்ம எப்படி மற்றவங்களுக்கு ஒளியாக இருக்கலாம் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். சின்ன சின்ன விஷயங்கள்லையும் உண்மையாக இருங்க. மற்றவங்க நம்மளை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்மளும் மற்றவங்கள நடத்துவோம். நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட அன்பாக பேசுவோம். அவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னா அதை பண்ணி கொடுப்போம். அவங்கள ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துவோம். மற்றவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவோம். ஏதாவது உதவி நமக்கு தெரியாதவங்களுக்கு தேவை அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம நம்மளால் முடியும்னா அதை பண்ணக்கு முன் வருவோம். மனித நேயத்தை கடைபிடிப்போம். நம்ம எவ்வளோ பெரிய உயர் பதவிகளில் இருந்தாலும் நம்மளால் நமக்கு கீழே இருக்கிற ஏதாவது ஏழைகளுக்கு அந்த பதவி வழியாக ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்போம். எல்லாத்துக்கும் மேலே சாத்தானோட சோதனைகள் நமக்கு அதிகமாக இருக்கிற நேரத்துலையும் ஆண்டவர் கூட வாழ முயற்சிப்போம். நம்ம எல்லாருமே ஆண்டவர் கூட நெருங்க நமக்கு சோதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், சிக்கல்கள், இந்த உலகத்தோட எதிர்ப்புகள், ஒதுக்கப்படல்கள், குற்றம் சுமத்தப்படுதல் இது எல்லாமே அதிகமாக வரலாம். கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை விட்டு போகாமல் ஆண்டவர் கூடவே இருந்து ஆண்டவரை அன்பு செய்து ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்க நம்ம பழகணும். நம்ம ஒரு முறையும் நல்ல நல்ல செயல்கள் செய்ய நம்மளோட வெளிச்சம் இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்கும். நம்ம பாவம் செய்ய நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற வெளிச்சம் மங்கலாக தொடங்கும். தப்பு செஞ்சோன்னா மன்னிப்பு கேளுங்க. அது மற்றவங்கள்ட்ட இருந்தாலும் சரிதான், ஆண்டவர்கிட்ட இருந்தாலும் சரிதான். நம்ம எல்லாருமே பர்ஃபெக்டானவங்க கிடையாது. நிறைய தப்புகள் பண்ணுவோம். சந்தோஷமாக வாழணும், கெத்தாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆசையினால் நிறைய பாவங்களை செய்வோம். அடுத்தவங்க முன்னாடி நம்ம நல்ல ஸ்டேட்டஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கூட ஏகப்பட்ட தப்புகள் இன்றைக்கி நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கோம். பண்ணின எல்லா விஷயங்களையுமே இப்போ சரி பண்ண முடியாது தான். பட் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன நல்ல செயல்கள் செஞ்சு ஆண்டவர்கிட்ட திரும்பி வருவோம். இந்த கிறிஸ்மஸ் சீசன் நம்மளோட பழைய மிஸ்டேக்லேருந்து நம்மளை திரும்பி வர வைக்கிற ஒரு நல்ல ஒரு மனமாற்றத்திற்கான ஆண்டாகவும், நம்மக்கிட்ட இருக்கிற அந்த வெளிச்சத்தை நம்ம பிறருக்கும் பகிர்ந்து கொடுக்குற ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் இருக்க விஷ் பண்ணுறேன். சொல்லுவாங்க இல்லையா, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படின்னு. இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் உங்களோட முகத்தில் பலர் இறைவனோட முகத்தை காண வாழ்த்துறேன். இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு ஒரு சூப்பரான கிறிஸ்மஸாக அமையட்டும். விஷ் யூ எ மேரி 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 கிறிஸ்மஸ்.